வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அரித்மெட்டிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். அது என்ன சாப்டர் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். சரியா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது பேங்க், ரயில்வே, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ், எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் இந்த எனி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய அந்த அரித்மெட்டிக் போர்ஷனில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸில் உள்ள பேசிக்கான விஷயங்கள் ப்ளஸ் அதுக்கான சம்ஸு, அதை எப்படி ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள வீடியோஸில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். சரியா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ், இதோட பேசிக்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சரியா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸில் கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. 1 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கணும், 1000 மீட்டர் அப்படின்னு இருக்கும். கிலோமீட்டரை மீட்டரை மாற்றணும்னா 1000 மீட்டர் அப்படிங்கிறத மாற்றிக்கணும். அண்ட் தென் ஸ்பீடு, இந்த இடத்துல ஸ்பீடு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். சரியா, கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருப்பாங்க, அதை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். அண்ட் தென் டைம் மினிட்ஸ், மோஸ்ட்லி மினிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாகவே செகண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. அதனால் இன்கேஸ் அவங்க மினிட்ஸ் கொடுத்தா கூட அது செகண்ட்னு மாற்றிடணும். மினிட்ஸ்னு கொடுத்தா கூட அது செகண்ட். 3 விஷயம் தான். ஸோ டிஸ்டன்ஸுங்க பிளேஸில் கிலோமீட்டர் இருந்ததுன்னா அது மீட்டராக மாற்றிடணும். அண்ட் தென் கிலோமீட்டர் பெர் ஹவராக இருந்ததுன்னா அது மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிடணும். அண்ட் தென் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அது செகண்டாக மாற்றிடணும். சரியா, ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு அந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் இன்ட்டு 5/8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். 5/8 டிவைட் பண்ணி 5/8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா, ஓகே. ரெண்டாவது, டைம் ஆல்வேஸ் செகண்ட் தான், 99% செகண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி, ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ மூணுலேயும் என்ன கொடுத்துருப்பாங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருப்பாங்க, அது கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அது மீட்டராக மாற்றணும். கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்தா அது மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். மீட்டர் பெர் செகண்டாக மாற்றத்துக்கு இன்ட்டு 5/8 மல்டிப்ளை பண்ணால் போதும், அது மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் செகண்டில் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஓகே. ஸோ இது அதோடைய பேசிக் விஷயம் என்னங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸில் ட்ரெயினுடைய லென்த் கொடுப்பாங்க. அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் லென்த், அல்லது ஒரு ஃப்ரிட்ஜோட லென்த். ஓகேவா, அந்த மூணுமே கொடுத்தாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா, அப்போ டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸில் ட்ரெயினோட லென்த் கொடுத்தாலும் இங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும், பிளாட்ஃபார்ம் லென்த் கொடுத்தாலும் இங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும், அண்ட் தென் ஃப்ரிட்ஜோட லென்த் கொடுத்தாலும் இங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா, ஓகே. அண்ட் தென் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு. ஆல்வேஸ் ட்ரெயினுடைய ஸ்பீடு தான் இருக்கும். இங்க இடத்துல ட்ரெயினுடைய ஸ்பீடு. மற்றபடி ட்ரெயினை தாண்டி ட்ரெயின் வேற ஏதாவது பொருளை கிராஸ் பண்ணணும், இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு மேன் ஒரு பிளாட்ஃபார்ம் ரன்னிங்ல வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும்ல, அந்த ஸ்பீடு கால்குலேட். ஸோ அந்த இடத்துல மூவபிள் ப்ராப்பர்ட்டி உள்ள எல்லா ஸ்பீடுமே இந்த ஸ்பீடுங்கிற இதில் கால்குலேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் உள்ள எல்லா ஸ்பீடுமே இங்கே ஒரு ட்ரெயின் எதை கிராஸ் பண்ணுது, ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கிராஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய ஸ்பீடையும் நம்ம இங்கே கால்குலேஷனில் எடுத்துக்கணும். சரியா, டைம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செகண்ட்ல தான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரெயின் ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் அங்கே வரும்.
ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் வரும். இல்லை ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, இல்லை ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஃப்ரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரெயின் அதுக்கு ஈக்குவலான ஒரு பொருள், அது பிளாட்ஃபார்மோ அது ஃப்ரிட்ஜோ இல்லை இன்னொரு ட்ரெயினோ அது கிராஸ் பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ்க்கு பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரெண்டுமே ஆட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸுக்கு பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸுக்கு பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எப்போதுமே ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் அதுக்கு ஈக்குவலான லென்த்துடைய ஒரு பொருளை கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த ரெண்டுடைய லென்த்தையும் ஆட் பண்ணி டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணும். சரியா? ஓகே. ரெண்டாவது ஸ்பீடு. இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினோட ஸ்பீடு தான் இங்கே எப்போதுமே போடுவீங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணிச்சு, ஒரு தின் பொருள், அதாவது ஒரு போஸ்ட், ஒரு ட்ரீயோ, சின்ன பொருளை கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து ஒன்லி ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் வரும். ட்ரெயினோட லென்த் மட்டும் வரும். இன்கேஸ் ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுது, இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுது. ஸோ இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுதுன்னா அந்த ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுதா இல்லை சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுதா அல்லது சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். இல்லை சேம் டைரக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்பீடை வந்து என்ன செய்யணும்? செப்பரேட் பண்ணணும். சரியா? எஸ் ஃபார் சப்ராக்ஷன்ஸ், எஸ் ஃபார் எஸ் அப்படிங்கிறது கூட கொடுத்துக்கலாம். சரியா? அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸ்ல ஒரு ட்ரெயின் அதுக்கு ஈக்குவலான ஒரு பொருளை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டு ட்ரெயினுடைய லென்த்தையும் ஆட் பண்ண, ட்ரெயினோட லென்த் பிளஸ் அது கிராஸ் பண்ணக்கூடிய பொருளுடைய லென்த் ரெண்டையும் ஆட் பண்ணி டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸை சப்ஸ்டிட் பண்ணணும். அண்ட் தென் ஸ்பீடுங்கிற பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது, அங்கே பிளாட்ஃபார்ம்க்குலாம் ஸ்பீட் கிடையாது. இல்லை இன்னொரு ட்ரெயினையோ இல்லை ஒரு மூவ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது கிராஸ் பண்ணுச்சுன்னா அதோடைய ஸ்பீடையும் இங்கே கால்குலேஷன் எடுத்துக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் அந்த ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷன்னா அந்த ரெண்டு ஸ்பீடையும் செப்பரேட் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இனிமேல் நேராக சம்ஸ்குள்ளே போயிடலாம். அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணலாம். அந்த டைப்பில் நார்மல் மெத்தடு ப்ளஸ் ஷார்ட்கட் மெத்தட் ரெண்டு மெத்தடை சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு. நார்மல் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணியிருப்போம், இதுதான் நார்மலாக எல்லாருமே புக்ஸில் எல்லாமே இப்படி தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஷார்ட்டாக எப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் எப்படி சொல்லி தர போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ டைப் 1 அப்படிங்கிற மாடல்ல வந்து क्वेश्चंस பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா the speed of the train is 45 km/h and the time taken by the train to cross a man 12 seconds. Then find the distance covered by the train. ஓகேவா? இதுல நார்மல் மெத்தட் பார்க்க போறோம். இப்போ நார்மலா என்ன செய்வாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல நமக்கு அதான் கொஸ்டினா கேட்குங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின்? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின். அந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயினாலும் ஓகே தான், அந்த ட்ரெயினோட லென்த்னாலும் வந்து ஓகே தான். ட்ரெயினோட லென்த்னாலும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சிருக்கோம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 45 km/h. ஸோ km/h மீட்டர் per செகண்ட் மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 5/8 மல்டிப்ளை பண்ணுவோம். 5/8 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இன்டூ 5/80. ஓகே, அந்த டைம் அவன் கொடுத்துருக்கான் 12 செகண்ட். அந்த மேலே கிராஸ் பண்றதுக்கு 12 செகண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இன்டூ 12. இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். ஸோ 2 × 9 and 5 × 9. ஸோ இதை கட் பண்ணா 6. தென் 25 × 6 is equal to 150. ஸோ 150 மீட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? இதுக்கான ஆன்சர் 150 மீட்டர். இதை ஷார்ட்கட், இது மாதிரி மல்டிபிளிகேஷன் இல்லாம ஷார்ட்டா பார்க்க போறோம். இப்போ ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறோம். இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த km/h கொடுத்துருக்காங்களா 45 இருக்குல்ல, இந்த km/h 45 இதுல ஒரு 0 சேர்த்து இது 36 வைக்கப்பாங்க. இது 0 சேர்த்து இது 36 வைக்கப்பாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த 45 km/h இதை வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு 0 ஆட் பண்ணிட்டு ஒரு 36 ஈக்குவல் டு 36 அப்படின்னு மாத்திட்டேன். அப்போ 0 சேர்த்து ஒரு 36ன்னு வச்சிருக்கேன். இது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இந்த km/h இங்க வந்து மீட்டரா மாறிடும். இந்த km/h இங்க மீட்டரா மாறிடும். அது எப்படி சார் டக்குன்னு நீங்க அப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்ல நீங்க நினைக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. நார்மலா இந்த 45 இருக்குல்ல இன்டு 5/18 இருக்குல்ல இன்டு மேலேயும் 3 நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 45 × 10/36
36 இருக்கும். அந்த 0 தான் இங்க சேர்க்கிறேன். அந்த 0 தான் இங்க சேர்க்கிறேன். சேர்க்கிறனால என்ன இருக்கும்? இது மீட்டரா மாதிரி இருக்கும். இது அது செகண்ட்ல தான் இருக்கும். செகண்ட்ல தான் இருக்கும். சரி, இப்போ என்ன கேட்டிருக்கான்? இது வந்து மீட்டரா மாறிடுச்சு 450. ஸோ 450 வந்து 36 செகண்ட் அப்படிங்கிறது வந்துருது. அப்போ நமக்கு தேவை 12 செகண்ட். எனக்கு தேவை 12 செகண்ட். இங்க பாருங்க, இது 3 டிவைட் பண்ணினா 36 3 டிவைட் பண்ணா 12 ஆயிருது. அப்ப இதையும் 3 டிவைட் பண்ணா we get the answer. அப்ப 3 டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன இருக்கும்? 150. So 150 is the correct answer. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது மாதிரி பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. டைம் நிறைய சேவ் ஆகும். டைம் நிறைய சேவ் ஆகணும்னு அர்த்தம் இன்னும் நெக்ஸ்டா நிறைய சவுண்ட் பண்ணி அதுல மார்க் வாங்கி ஜாப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால நம்ம கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டைம். எக்ஸாம்ஸ் டயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இதை மாதிரி இது எல்லாருமே நார்மலா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டைம் நிறைய சேவ் ஆகும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டைப் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா the length of the train is 250 meter and the time taken by the train to cross electric pole is 20 seconds. Then find the speed of the train அப்படிங்கிறாங்க. இதுல ட்ரெயினோட லென்த் 250 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஸ்பீட் கொடுக்கல, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து ஒரு எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்றதுக்கு 20 செகண்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்றதுக்கு 20 செகண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். வழக்கமா நார்மல் மெத்தட் ஃபர்ஸ்ட் போடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தட் போடுறேன். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல என்ன போடலாம்? அவன் வந்து ட்ரெயினோட லென்த் கொடுத்துருக்கேன். ஸோ லென்த் எப்போதுமே டிஸ்டன்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 250 மீட்டர்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல 250 அப்படிங்கிறது போடலாம். சரியா? ஜஸ்ட் ஈக்குவல் டு ஸ்பீடு அதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீடு நம்ம எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாமா? எக்ஸ் இன்ட்டு 5/18. இந்த 5/18 மறக்கக்கூடாது. எப்போதுமே ஸ்பீடு ஒட்டி தான் போடணும். ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட் மாத்துறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 5/18 போடணும். இன்ட்டு டைம். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 20 செகண்ட். ஸோ இன்ட்டு 20. ஓகேவா? சரி, இப்போ டிவைட் பண்ணலாமா? எப்படி டிவைட் பண்றது? ஸோ இந்த ஜீரோ கட் ஆயிடும். ஸோ இதை கட் பண்ணா 5. ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணா 9. ஸோ கிராஸ் பண்ணா x ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது நார்மல் மெத்தட். இது வந்து நார்மல் மெத்தட். இப்போ ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன். சரியா? ஷார்ட்கட். இப்போ என்ன செஞ்சிருக்கேன்? நமக்கு வந்து அந்த 250 டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 250 கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டர், இது வந்து செகண்ட். 20. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்றதுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த 0 கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 0 கட் பண்ணிட்டு which is equal to 20 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிடும். 0 கட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 20 போடுறோம். நான் இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் சம்ஸ்ல என்ன செஞ்சிருப்பேன்னா 0 ஆட் பண்ணி 36 வச்சிருப்பேன். அதுக்கு வந்து ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்தீங்கன்னா 0 ஆட் பண்ணி 36 வச்சிருப்பேன். இங்க வந்து டிஸ்டன்ஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால 0 கட் பண்ணி அவன் என்ன செகண்ட் கொடுத்துருக்கானோ ஈக்குவேட் பண்ணிடுறேன். அவன் என்ன செகண்ட் கொடுத்துருக்கானோ அதை ஈக்குவேட் பண்ணிட்டேன். சரியா? அப்போ இங்க வந்து இது வந்து என்ன ஆகும்? மீட்டர் வந்து என்ன ஆகும்? கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடும். மீட்டர் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடும். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 0 கட் பண்ணி என்ன செகண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மீட்டர் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடும். இல்ல கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி 0 சேர்த்து 36 வச்சீங்க அப்படின்னா அது மீட்டரா மாறிடும். சரியா? 0 கட் பண்ணா கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடும். 0 சேர்த்தா அது வந்து மீட்டரா மாறிடும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ கட் பண்ணிட்டு 20 அப்படின்னு வச்சுட்டேன். சரி, இப்போ என்ன செஞ்சேன்? நார்மலா இந்த இடத்துல எனக்கு 36 வரணும். ஏன்னா 36 வந்தாதான் எனக்கு வந்து கரெக்டா அந்த ஸ்பீடு என்னங்கிறது கிடைக்கும். இதுல 36 வரணும். அப்ப 36 வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப 36 வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க டிவைடட் பை 4 போடுறேன். 20 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிவைட் பை 4 சொல்றதோட டிவைடட் பை 5 போட்டா ஈஸியா இருக்கும். எஸ், 5 போட்டா இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்கும். அப்ப இங்கேயும் 5 ஆல டிவைட் பண்றோம். அப்பனா 5 நடும். இது 4 and 5. அப்ப எனக்கு தேவை 36. அப்ப 36 வரணும். இன்ட்டு 9 போட்டா 36 வந்துடும். இங்கேயும் போட்டு 9 போட்டா என்ன இருக்கும்? 45 வந்துச்சா? இந்த 45 இங்க வந்துச்சா? சரியா? ஓகேவா? அப்போ ஒன்னும் இல்ல 20க்கு வந்து 25 அப்படின்னா 36க்கு வந்து 45. அவ்வளவுதான். ஸோ அது ஈஸியா நம்ம டக்குனு டிவைட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஈஸியா கொண்டு வர்றதுக்கு தான். ஓகே, ஆன்சர் வந்தது 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. சரியா? ஓகே, இப்படி பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரியும். பட் பிராக்டிஸ் பண்ணினா ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும்.
சரியா? ஓகே, அடுத்த டைப் பார்க்கலாமா? ஓகே, இந்த டைப் 3ல வேற சம் பார்க்க போறோம். இந்த டைப் 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the speed of the train is 72 km/h and the train is 300 meter long. Then find the time taken by the train to cross a telegraph post அப்படிங்கிறாங்க. அதாவது இங்க ட்ரெயினுடைய ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 72 km/h and then ட்ரெயினுடைய லென்த் கொடுத்துருக்காங்க 30 மீட்டர். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து இந்த 300 மீட்டர் லென்த்தோடைய ட்ரெயின் வந்து 72 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும்போது ஒரு டெலகிராஃப் போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஸோ டெலகிராஃப் போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நார்மல் மெத்தட். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்குள்ள இந்த ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது ட்ரெயினுடைய லென்த். ஸோ 300 ஜஸ்ட் ஈக்குவல் டு ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுங்கிற பிளேஸ்ல 72 into 5/18. இந்த 5/8 மீட்டர் பர் செகண்ட் மாத்துறதுக்கு into 5/18. ஸோ இந்த டைம் தெரியாது எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். சரி, அந்த டைம் தெரியாது எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் எக்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா 4 then 20 is equal to 300. சரியா? அப்போ அந்த 20 கிராஸ் பண்ணும்போது அப்போ x equal to into x, then x equal to 300/20 போட்டீங்க அப்படின்னா கட்டாயம் என்ன இருக்கும்? 15. then 15 second is the correct answer. 15 second is the correct answer. So இது நார்மல் மெத்தட். ஸோ 300 அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ட்ரெயினோட லென்த் 300 மீட்டர் அண்ட் ஸ்பீடுக்கு வந்து 72 km/h. ஸோ ஈக்குவல் டு 72 into 5/18. 5/18 மீட்டர் பர் செகண்ட் மாத்துறதுக்கு இந்த ஸ்பீடை வந்து 5/8 மல்டிப்ளை பண்றோம். ஸோ அதனால 5/18 into x. சரியா? இது டிவைட் பண்ணி கிராஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. அதாவது ட்ரெயினுடைய ஸ்பீட் ட்ரெயினுடைய அந்த டெலகிராஃப் போஸ்ட் கிராஸ் பண்ணக்கூடிய டைம். ஸோ 15 செகண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 15 செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, இப்போ இதை ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்க போறோம். ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, இப்போ ஷார்ட்கட் மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? 72. அப்படியா? அப்போ 72 kbh km/h. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்றீங்க? ஒரு 0 சேர்த்து 36 வச்சிருங்க அப்படின்னு. 0 சேர்த்து 36 வச்சிருக்கேன். ஸோ ஸ்பீட் கொடுத்துருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிட்டு இங்க 36 அப்படிங்கிற வச்சுட்டேன். சரியா? ஓகே, இப்போ இதை நான் மீட்டரா மாறிடும். இது மீட்டரா மாறிடும், இது செகண்ட். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த ட்ரெயின் வந்து டெலகிராஃப் கிராஸ் பண்ணும்போது அதோட லென்த் மட்டும் தான் கரெக்டும். அதோட லென்த் மட்டும் தான். ஸோ அப்போ 300க்கு எனக்கு எவ்வளவு? 300க்கு எனக்கு எவ்வளவு? இப்போ பாருங்க 72 நீங்க 20 டிவைட் பண்ணீங்கன்னா 36 வந்துடும். அப்ப இதையும் 20 டிவைட் பண்ணா we can answer. ஆன்சர் என்ன இருக்கும்? 15. 20 டிவைட் பண்ணா ஆன்சர் 15. சோ இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ப்ராசஸ் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணு சிம்பிளா இருக்கும். பாருங்க, ஸ்பீடு வந்து ஒரு 0 சேர்த்து 36. சரியா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி km/h 0 சேர்த்து 36. சரியா? அப்போ இங்க அப்ப 720 ஆயிடும், இங்க 36 ஆயிடும். அப்ப எனக்கு தேவை என்ன இருக்கும்? அந்த ட்ரெயினோட லென்த் 300. அந்த ட்ரெயினோட லென்த் 300 மட்டும் தேவை இருக்கும். சோ 300க்கு எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அப்படிதானே? அப்ப இது 20 டிவைட் பண்ணா 36. அப்ப இதையும் 20 டிவைட் பண்ணா we get the answer. The answer is 15 second is the correct answer. 15 second is the correct answer. புரிஞ்சுச்சா? சோ இந்த மாதிரி ஷார்ட்கட் பிராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து டைம் நிறைய சேவ் ஆகும். சோ அடுத்த டைப் பார்க்கலாமா? இந்த நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. சரியா? ஓகே, சோ பிராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த டைப் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் 4. இந்த ட்ரெயின் சம்ல டைப் 4 பார்க்கறோம். The speed of the train is 180 km/h which is 650 meter long and the time taken by the train to cross a bridge in 30 seconds. Then find the length of the bridge. அப்படிங்க பார்க்கலாம். சரி, இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ட்ரெயினுடைய ஸ்பீட் கொடுத்திருக்காங்க 180 km/h. ஓகே, and which is 650 meter long. சோ ட்ரெயினுடைய லென்த் கொடுத்திருக்காங்க 650 meter long. சோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுது. இந்த ட்ரெயின் வந்து ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. சோ அது பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கான டைம் வந்து 30 செகண்ட். பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கான டைம் வந்து 30 செகண்ட். இப்போ வாட் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ். சரியா? ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதோட லென்த் மட்டும் தான் தேவை இருக்கும்.
ஓகேவா? ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா அதோட லென்த் மட்டும் தான் அது கிராஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட் இங்க இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ட்ரெயினுடைய எண்டு பாயிண்ட், அப்ப தன்னைத்தானே அது கிராஸ் பண்ணுது அப்படிங்கிற மீனிங்ல சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல ட்ரெயினுடைய லென்த் மட்டும் போட்டா போதும். ஆனா இங்க வந்து ட்ரெயினோட லென்த் மட்டும் நமக்கு போட முடியாது, பிளஸ் அந்த பிளாட்ஃபார்ம் லென்த் மட்டும் சேர்த்து ஆட் பண்ணி தான் டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் கொஸ்டினா கூட கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட் நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மெத்தட்ல என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய லென்த் 650 பிளஸ் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது என்னது? அந்த பிளாட்ஃபார்ம் உடைய லென்த். எக்ஸ்ங்கிறது அந்த பிளாட்ஃபார்ம் உடைய லென்த். எக்ஸ்ங்கிறது அந்த பிளாட்ஃபார்ம் உடைய லென்த். ரெண்டாவது ஸ்பீடு. ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 180 km/h. எஸ், 180 km/h இன்டு 5/18 மீட்டர் per second மாத்துறதுக்கு 5/18. ஓகேவா? ஓகே. டைம் வந்து 30 செகண்ட்ஸ். டைம் வந்து 30 செகண்ட்ஸ். சரி, இதை நம்ம கிராஸ் பண்ண போறோம். இது பாருங்க ஈஸியா இருக்குதுன்னா கட் பண்ணா 10 அதானே? எஸ், 3 into 1500. இங்க 650 plus x, then x equal to 1500 minus 650. 1500 minus 650. So இதை சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 850 கிடைக்கும். 850 மீட்டர். ஸோ இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் பிரிட்ஜ் உடைய லென்த் 850. பிரிட்ஜ் உடைய லென்த் வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் லைன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 850 செப்பரேட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 850. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போறோம். ஓகே, ஷார்ட்கட் மெத்தட் நான் என்ன சொன்ன மாதிரி இங்க என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் 180 km/h அதோடைய ஸ்பீடு. அது 180 நம்ம என்ன செய்யறோம்? ஒரு 0 சேர்த்து 36 வைக்கிறோம். சரியா? ஒரு 0 சேர்த்து நம்ம 36 வைக்கிறோம். 180 ஒரு 0 சேர்த்து 36 அப்படிங்கிறது வைக்கிறோம். சரி, அப்போ 0 சேர்த்து என்ன ஆயிடும்? இது மீட்டரா மாறிடும், இது செகண்ட். ஓகே. இப்போ அந்த அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு செகண்ட் ஆகுது? 36 செகண்ட் ஆகுது. 36 செகண்ட் ஆகும். அப்ப 30 செகண்ட் ஆகுது. ஸோ 30 செகண்ட் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இது டிவைட் பை 6 போட்டாங்க என்ன இருக்கும்? 6 ஆயிடும். இது டிவைட் பை 6 இங்க போட்டாங்க என்ன இருக்கும் அப்படின்னா 300 ஆகும். 300 ஆகும். எனக்கு தேவை எவ்வளவு ஆகும்? 30 வரணும். அப்ப 30 வரணும் இன்டு 5 ஆல் மல்டிப்ளை பண்ண, இந்த 6 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா 30 ஆகும். அப்போ இந்த 300 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா we get the answer. The answer is 1500. The answer is 1500. அப்ப 1500 எனக்கு கிடைச்சிச்சு. இந்த 1500 என்னது? 37. So ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் ரெண்டு சேர்ந்தா இருக்கு. ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் ரெண்டு சேர்ந்தா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா 1500ல இருந்து அந்த ட்ரெயினோட லென்த்தை 650 செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணா கிடைக்க வேண்டியது இருக்கும் 850. ஸோ இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் உடைய லென்த். 850 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இப்போ அடுத்த மெத்தட் போலாமா? அடுத்த டைப் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் 5. ஸோ டைப் 5ல உள்ள ஒரு மாடல் பார்க்க போறோம். ஸோ the length of the train is 200 meter and the ratio of the length of the train to that of the tunnel is 4:5. ஓகேவா? இப்போ ட்ரெயினோட லென்த் 200 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் the ratio of the train to the tunnel. ஒரு ட்ரெயின் ஒரு டனலை கிராஸ் பண்றது அதுதான் சொல்ல வர போறாங்க. இப்போ வந்து இந்த ட்ரெயினோட லென்த்தும் அந்த டனலோட லென்த்தும் ரேஷியோல கொடுத்துருக்காங்க 4:5 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. and the time taken by the train to cross the tunnel 54 செகண்ட். அந்த டனலை கிராஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 செகண்ட் எடுத்துக்கிறாங்க சொல்றாங்க. ஓகே, தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அப்போ ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் மெத்தட். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா 200, ட்ரெயினோட லென்த் 200 பிளஸ் டனோட லென்த் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ். ஓகே,
இப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு அதான் கேட்டிருக்காங்க, என்னோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இதுக்கு எக்ஸ். ஓகே. So train length 200 meter and the ratio of the length of the train to the tunnel 4:5 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா இது எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா ட்ரெயினோட லென்த் 400, இது ட்ரெயின். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ட்ரெயினோட லென்த் டனல், இது ரேஷியோ ரெண்டுமே இனிஷியல் சேமாக தான் வருதுன்னா டனல் எழுதிக்கிறேன், அது லென்த். ஸோ ரேஷியோ 4:5. சரி, இப்போ ட்ரெயினுக்கு வந்து 200 அப்படின்னு கொடுத்தாங்க, ட்ரெயினுக்கு வந்து 200 அப்படின்னு கொடுத்தாங்க. சரியா? அப்போ என்னது 4 வந்து 200, அப்போ 5 என்னன்னு பார்க்கணும். அப்போ 4 50ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 200, அப்போ 5ஐயும் 50ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும் 250. அப்போ டனலுடைய லென்த் நமக்கு கிடைச்சிச்சா, டனலுடைய லென்த் நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே. இப்போ அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளவு 200 பிளஸ் டனலுடைய லென்த் 250 ரெண்டே ஆட் பண்ணி போடுவோம். சரியா? டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல. ஸோ ட்ரெயினோட லென்த் பிளஸ் டனலுடைய லென்த் ரெண்டே ஆட் பண்ணி போடுவோம். ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீடு தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 5/18, டைம் வந்து 54 செகண்ட் இன்ட்டு 54 செகண்ட். ஸோ கீழே இடம் இல்லாதனால இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ 450 அப்படிங்கிறது வருது, ரெண்டு ஆட் பண்ணா 450 which is equal to x இன்ட்டு 5/18 இன்ட்டு 54. ஸோ இதை கட் பண்ணா 3 இன்ட்டு 18 54, தென் x இன்ட்டு 15 வெறும் 450. Then x equal to 450 divided by 15. So இதை கட் பண்ணீங்கன்னா 30. Then x equal to 30 kbh, அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ ட்ரெயினுடைய ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஓகே. வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் 200 கொடுத்துருக்காங்க, டனோட லென்த் கொடுக்காம ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ரேஷியோ அப்போ ட்ரெயினுக்கு ரேஷியோ 4 அப்படின்னா டனோட லென்த் ரேஷியோ 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 தான் 200, இந்த 2 கொடுத்துருக்காங்க, அதனால இந்த 4 தான் 200. அப்போ 5 டனோட லென்த், அப்போ 5 இருக்கும் 250 இருக்கும். சரியா? 250. ஸோ டேரக்டா அவன் கொடுக்காம இன்டெரக்டா ரேஷியோல கொடுத்துருக்காங்க, நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கொஸ்டினுக்குள்ள போறோம். ஸோ 250. அப்போ டிஸ்டன்ஸுங்கிற பிளேஸ்ல 200 பிளஸ் 250, அதாவது ட்ரெயினோட லென்த் பிளஸ் தன்னோட லென்த் ரெண்டே ஆட் பண்ணி அங்க சப்ஸ்டிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 200 பிளஸ் 250 தென் 450. தென் எக்ஸ் ஸ்பீட் வந்து என்ன செஞ்சிடும், எக்ஸ் இன்ட்டு 5/18 இன்ட்டு 54, x which is equal to x into 5/18 into 54. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ, அதாவது ட்ரெயினுடைய ஸ்பீட் கிடைக்கும் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? ஓகே. இப்போ அதோடைய ஷார்ட்கட் பார்க்க போறோம். ஷார்ட்கட் அப்படிங்கிறத எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இது வழக்கமா இந்த ரெண்டையும் இப்போ சேர்த்து ஆகணும். இதுதான் அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் ஸோ 200 பிளஸ் 250, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 450, அப்போ 450 ஒரு சீரை கட் பண்ணிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே போடுறோம். ஸோ 54 செகண்ட் தானே 450 ரெண்டு இது 450ங்கிறது மீட்டரா இருக்கும். ஸோ இதை ஒரு சீரோ கட் பண்ணிட்டு அவன் என்ன செகண்ட் கொடுத்துருக்கான் அந்த செகண்ட் நீங்க போட்டோம் அப்படின்னா இது கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடும். சரியா? அப்போ ஒரு சீரை கட் பண்ணி 45 which is equal to 54, என்ன செகண்ட் கொடுத்துருக்கோம் அந்த செகண்ட் அப்படியே போட்டுக்கணும். ஏன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த ப்ரீவியஸ் சம்ஸ்ல அவங்க கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துல எனக்கு வந்து 36 தேவை, இந்த இடத்துல எனக்கு 36 தேவை. அப்போ 36 வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிவைடட் பை 9 போட்டா 6 ஆயிடும், டிவைடட் பை 9 போட்டா 6 ஆயிடும். அப்போ இங்கேயும் டிவைடட் பை 9 போட்டீங்கன்னா 5 ஆயிடும். அப்போ எனக்கு தேவை 36 எனக்கு தேவை. அப்போ 36 தேவைன்னா இந்த 6ஆல மல்டிப்ளை பண்ணா 36, 6ஆல மல்டிப்ளை பண்ணா 36. அப்போ இங்க 5 6ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும் 30, 5 6ஆல மல்டிப்ளை பண்ணா 30. இப்போ எனக்கு ஆன்சர் வந்துச்சா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆன்சர் வந்துச்சா? இதான் அதோட ஷார்ட்கட். பாருங்க, ரெண்டு ஸ்டெப் ஃபுல்லா பண்றதுக்கும் இந்த ஒரு இது பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? இது ஃபுல்லா பண்றதுக்கும் இந்த ஃபுல்லா பண்றதுக்கும் இந்த ஒரு இது பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். சரியா? பட் இதை மட்டும் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். சரியா? 200 பிளஸ் 250 அதை மட்டும் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணி கட் பண்ணா 54, அப்போ 36க்கு எவ்வளவு பார்த்து
36 எவ்வளோ அப்படிங்கிறதுனா ஆன்சர் 30 km/h. புரியுதா? ஸோ இது வரைக்கும் 5 டைப் பார்த்துருக்கோம். அந்த 5 டைப்லையும் அது நார்மல் மெத்தட் பார்த்துருக்கோம், ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரிசையாக பார்க்க போகிறோம். அந்த 5 கொஸ்டின்லையும் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மல் மெத்தட் உங்களுக்கு வந்து சொல்லி பேசிக் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அதனால ஷார்ட்கட் பண்ண டைரக்டாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். A train crosses a platform in 30 seconds and the speed of the train is 60 km/h. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 36 செகண்ட் அண்ட் தென் அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 60 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இஃப் த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அண்ட் த ட்ரெயின் 2:1. ஸோ இங்க வந்து இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்ல கொடுத்த அந்த டைப் ஆஃப் சம்ஸ்ல கொடுத்த மாதிரி அந்த ட்ரெயினுடைய லென்த்தும் பிளாட்ஃபார்ம் லென்த்தும் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. 2:1 ரேஷியோல கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின், தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய லென்த் என்ன அப்படிங்கறது ஷார்ட்கட்ல நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன செஞ்சிருக்காங்க, 60 km/h ட்ரெயினுடைய ஸ்பீடு, செகண்ட் வந்து 36 செகண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்றது. அப்ப நார்மலா நம்ம ஷார்ட்கட் பத்தில என்ன செய்வோம், 60 போட்டு ஒரு 0 போட்டு 36, ஒரு 0 போட்டு 36 அப்படிங்கறது வச்சிருப்போம். அப்படிதானே? யாரையாதுன்னா இப்போ 60 kbh km/h ஒரு 0 சேர்த்தா அது மீட்டரா மாறிடும். இது வந்து செகண்ட் ஆகும், மீட்டரா மாறிடும், இது செகண்ட் ஆகும். சரியா? ஓகே, இப்போ அதை கிராஸ் பண்றதுக்கு 36 செகண்ட், அந்த பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ண 36 செகண்ட். இங்கே அதே மாதிரி அப்ப நம்ம 36 தான் நமக்கு வேணும். ஆல்ரெடி இங்க 36 இருக்கிறது 600 ஆயிடுச்சு. சரியா? ஓகே, இந்த 600 என்னது, மீட்டர் தானே. அப்ப மீட்டிங் இதுல என்ன இருக்கலாம் அப்படின்னா, ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் ரெண்டு ஆட் ஆயிருக்கு. இது ட்ரெயினோட லென்த் இருக்கும் பிளஸ் வந்து பிளாட்ஃபார்ம் லென்த் ரெண்டு சேர்ந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ரேஷியோ தான் 2:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ தான் 2:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ ரேஷியோ 2:1. அப்ப 2:1ன்னா ரேஷியோ எங்க இருக்கும், 2 ஆட் பண்ணா 3, 2 ஆட் பண்ணா 3, 3 தான் 600. அவன் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். அப்ப லென்த் ஆஃப் த ட்ரெயின் 2, அப்ப 2 எவ்வளவு, 3 வந்து 2 600, 2 இருக்கும் 400. அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் 400 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 400 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இது வந்து km/h ஒரு 0 சேர்த்து 36, 0 சேர்த்து அது மீட்டரா மாறிடும். சரியா? இது செகண்ட், என்ன செகண்ட் கொடுத்துருக்காங்க, அது செகண்ட் 36. ஆனா அந்த பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்றதுக்கு 36 செகண்ட் தான் வருது. ஸோ அதனால அதுவும் 36 செகண்ட் வருது. செகண்ட் என்னது, ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் ரெண்டு ஆட் ஆகி தான் செகண்ட் இருக்கு. சரியா? அதுக்கு நான் ரேஷியோ அவன் கொடுத்துருக்கான் 2:1. 2ங்கிறது ட்ரெயினோட லென்த், 1ங்கிறது பிளாட்ஃபார்மோட லென்த் ரேஷியோ. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 3 தான் 600. 2 வந்து என்னன்னு பார்க்க போறோம், 400. 2 வந்து என்னன்னு பார்க்க போறோம், 400. சரியா? ஓகே, ஸோ இதான் இதோடைய ஷார்ட்கட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. A train crosses a pole in 18 seconds. If the length of the train is 450 meter, then find the speed of the train. அதாவது இந்த ட்ரெயின் வந்து ஒரு போல் மீன்ஸ் போஸ்ட், இந்த போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு 18 செகண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. the length of the train is 450 மீட்டர். அப்ப அந்த ட்ரெயினுடைய லென்த்தும் கொடுத்துருக்காங்க 450 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா then find the speed of the train. அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன, அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, நம்ம வழக்கமா பண்றதுதான். ஸோ 450 நம்ம டிஸ்டன்ஸ் தானே, 450 மீட்டர் இது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 450 மீட்டர் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு 0 கட் பண்ணிட்டு அந்த என்ன செகண்ட் கொடுத்துருக்காங்களோ அது போட்டுருக்கோம். ஸோ 18 செகண்ட் கொடுத்தாங்க, 18 செகண்ட். சரியா? அப்ப இது என்ன ஆகும், km/h மாறிடும். இது வந்து கிலோமீட்டர், இந்த மீட்டர் வந்து ஒரு 0 கட் பண்ணி என்ன செகண்ட் கொடுத்துருக்காங்க செகண்ட் போட்டா இருக்கும் km/h மாறிடும். சரி, அப்ப இந்த இடத்துல நம்ம எப்போதுமே 36, இந்த இடத்துல செகண்ட் 36 இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பீட் வந்து எக்ஸாக்டா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த இடத்துல செகண்ட் 36 இருந்தா மட்டும்தான் ஸ்பீடை வந்து எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியும். அப்ப இந்த 36 வேணும் அப்படின்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 36, அப்ப இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா இதுக்கு தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 90 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 36 வந்து 90 நமக்கு வருது. அப்போ அதோட ஸ்பீடு எவ்வளவு, இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு எவ்வளவு, 90 km/h. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு, ஒரே லைன்ல முடிஞ்சிச்சு. வேற எந்த கால்குலேஷன் நம்ம பண்ணவே இல்லை, டைரக்டாவே ஆன்சர்ஸ் கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். 4 சொல்றேன், 450 மீட்டர்னு இருக்கு. ஒரு 0 கட் பண்ணிட்டு என்ன செகண்ட் கொடுத்துருக்காலும் அந்த செகண்ட் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஸோ which is equal to 18. தென் நமக்கு தேவை 36. அப்ப 36 எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 36, அப்ப இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 90. ஸோ 90 தான் 90 km/h. இதுதான் அந்த ட்ரெயினுடைய ஸ்பீட். புரியுதா?
நான் ஷார்ட்கட்ல போட்டிருக்கேன். இது ஆன்சர்ஸ் கரெக்டா இல்லைங்கிறது நார்மல் மெத்தட்ல போட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட டவுட்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. A train crosses a 200 meter long bridge in 15 seconds. அதாவது ஒரு 200 மீட்டர் லென்த் உடைய ஃப்ரிட்ஜை வந்து ஒரு ட்ரெயின் வந்து 15 செகண்ட்ல வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராசஸ் ஏ ட்ரீ இன் 10 செகண்ட். அதே ட்ரெயின் இந்த ஃப்ரிட்ஜை எப்படி கிராஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி ஒரு ட்ரீயும் கிராஸ் பண்ணுது. அதுக்கு கிராஸ் பண்றதுக்கு டைம் வந்து 10 செகண்ட். ஏன்னா ஃப்ரிட்ஜ் பெருசா இருக்கிறதுனால, லென்த் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு 15 செகண்ட் தேவைப்படுது. அண்ட் தென் போல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்கிறதுனால 10 செகண்ட் தான் தேவைப்படுது. சரியா? தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். நார்மலா என்ன செய்வோம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அந்த ஃபார்முலா எடுத்துருப்போம். ஓகே, இப்போ ஸ்பீடு கேட்டதுனால தென் ஸ்பீட் which is equal to distance by time. Then speed which is equal to distance by time. So இந்த ஆங்கிள் இருந்து நம்ம क्वेश्चனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ண வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீயை வந்து இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு எக்ஸ்னு வைக்க போறோம். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுதுன்னா அந்த ட்ரெயினுடைய லென்த் மட்டும் தான் அதோடைய டிஸ்டன்ஸா இருக்கும். ட்ரெயினுடைய லென்த் மட்டும் தான் அதோடைய டிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப ட்ரெயினோட லென்த் அதான் ஃபைண்ட் ட்ரெயினோட லென்த் நமக்கு என்னன்னு தெரியாது அப்படிதானே. நெக்ஸ்ட் வச்சுக்கலாமா? எஸ், எக்ஸ் டிவைட் பை எவ்வளவு செகண்ட் ஆகுது? 10 செகண்ட் ஆகுது. ஸோ டைம் வந்து 10 செகண்ட். அப்புறம் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம். இப்போ பிளாட்ஃபார்முக்கு அதே ட்ரெயினுடைய ஸ்பீட் சேம் ஸ்பீட் தான் எஸ் வச்சிருக்கேன். இங்க ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளவு? 200. ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிற பிளேஸ்ல என்ன செய்வோம்? ட்ரெயினோட லென்த் பிளஸ் ட்ரெயினோட லென்த் தெரியாதனால எக்ஸ் வச்சிருக்கேன். பிளாட்ஃபார்ம் லென்த் 200. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம். டிவைட் பை டைம் எவ்வளவு? 15 செகண்ட். டைம் வந்து 15 செகண்ட் ஆகுது. சரி, இப்போ இந்த ட்ரெயின் ஸ்பீடு, இது பிளாட்ஃபார்ம் ஸ்பீடு. இதோட ஸ்பீடுக்கு எக்ஸ் பை 10 வருது. இதுக்கு ஸ்பீடு வந்து எக்ஸ் பிளஸ் 200 பை 15 வருது. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாம்ல? எஸ். அப்ப எப்படி ஈக்குவேட் பண்றது? எக்ஸ் பை 10 is equal to x plus 200 by 15. 200 by 15. எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 into 5, இங்க 3 into 5. இதை கிராஸ் பண்ணிக்கலாம், இதை இங்க கிராஸ் பண்ணிக்கலாம். Then 3x which is equal to 2x plus 200. Then x equal to 400. X equal to 400. அப்ப x equal to 400 நான் ட்ரெயினோட லென்த் எனக்கு கிடைச்சிச்சு. ட்ரெயினுடைய லென்த் எனக்கு வந்து 400 அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. ட்ரெயினுடைய லென்த் எனக்கு 400 அப்படிங்கிறது. ட்ரெயினுடைய லென்த் எனக்கு 400 கிடைச்சிச்சு. சரி, இப்போ அதோடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா, ஒண்ணு இந்த ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ட்ரெயின் 10 செகண்ட்ல கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். நம்ம அதை வச்சு கூட நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அதை வச்சு கூட ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, 400 மீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்வோம்? ஒரு 0 கட் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் வந்து அந்த ட்ரீயை கிராஸ் பண்றதுக்கு 10 செகண்ட் ஆகுது. 10 அப்படிங்கிறத போடலாம். இந்த ட்ரீயை கிராஸ் பண்றதுக்கு 10 மட்டும் போடலாம். சரியா? அப்போ இது என்ன ஆகும்? இது kbh, அது கிலோமீட்டர் பெர் ஹவர் மாறிடும். இது வந்து செகண்ட், இது வந்து செகண்ட் ஆகும். சரி, அப்போ பாருங்க, இங்க வந்து இப்போ எனக்கு தேவையான இந்த 0 கேன்சல் ஆயிடும். சரியா? இன்னொரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண என்ன இருக்கும்? பிளஸ் இங்க 36, எனக்கு 36 வரணும் அப்படின்னா அப்ப இன்ட்டு 36 போட்டா 36, அப்ப இங்கேயும் இன்ட்டு 36 போட்டா போதும். ஜஸ்ட் ஈக்குவல் டு 144. இப்போ ட்ரெயினுடைய ஸ்பீடு எனக்கு எவ்வளவு? 144 கிலோமீட்டர் பெர் ஹவர். ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 144 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? இது வந்து அந்த என்ன சொல்றது, இந்த பிளாட்ஃபார்ம் லென்த் வச்சு நம்ம ஆன்சர் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ட்ரெயினோட லென்த் 400 மட்டும் கிடைச்சதுனால அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்பி சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுடைய லென்த், சரி, ட்ரெயின் வந்து ஒரு ஃப்ரிட்ஜை கிராஸ் பண்ணுது. ஃப்ரிட்ஜுடைய லென்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃப்ரிட்ஜ் கிராஸ் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க 15 செகண்ட். இதே ட்ரெயின் வந்து ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, அது 10 செகண்ட். ட்ரீயை மட்டும் கிராஸ் பண்ணதுனால அது 10 செகண்ட், டைம் கம்மியா இருக்கு. எஸ். இப்போ வந்து பாருங்கன்னா ரெண்டுடைய ஸ்பீடு ஈக்குவேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீயை கிராஸ் பண்றதுக்கு ஸ்பீடு விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த் தெரியாது, x by 10. ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணது, அங்க ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ x plus 200 divided by 15, டைம் இருக்கனால 15. அப்போ x by 10 which is equal to x plus 200 by 15. ரெண்டு ஸ்பீடையும் ஈக்குவேட் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஈக்குவேட் பண்ணி x ட்ரெயினோட லென்த் எனக்கு கிடைச்சிச்சு 400. இப்போ we have used the shortcut. என்ன பண்றோம் அப்படின்னா,
ஒரு ஜீரோ இந்த மீட்டர் தானே, ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டு என்ன செகண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ட்ரீயை கிராஸ் பண்றதுக்கு என்ன செகண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ 10. ஸோ மறுபடியும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன இருக்கும் 1 which is equal to 36 கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க 36 வந்தா தான் ஸ்பீட் என்னன்னு எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியும். அப்ப இங்க 36 வரணும்னா அந்த 4ஐயும் 36 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 144 கிடைக்கும். 144 km/h இஸ் இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. The distance between two stations A and B is 560 meter. A Bங்கிறது ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள கேப் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 560 km அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A train leaves station A at the speed of 30 km/h. அதாவது ஏங்கிற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் வந்து ஒரு 30 km/h ஸ்பீட்ல இருந்து கிளம்பி போகுது அப்படின்னு சொல்றான். சரியா? டுவர்ட்ஸ் B நோக்கி போகுது. At the same time another train departs from station B at the speed of 90 km/h. இந்த ட்ரெயின் எப்ப கிளம்புதோ, இந்த ஏங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் எப்ப கிளம்புதோ அதே சேம் டயத்துல பிங்கிற ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த பிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புது. அது வந்து அது ஸ்பீட் வந்து அதிகம். இது 30 km/h தான், அது வந்து 90 km/h, இதோட 3 மடங்கு அதிகம். 90 km/h ஸ்பீட்ல அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. சரியா? ஓகே, இப்போ வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஃப்ரம் points where both the trains meet from point A. So எந்த டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணும், எந்த டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணும், இதான் அதனுடைய क्वेश्चन. சரியா? ஓகே, நான் உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது A அப்படிங்கிற பாயிண்ட், இது வந்து Bங்கிற ஸ்டேஷன். ஓகேவா? ஓகே, அப்போ இந்த ரெண்டுக்குள்ள கேப்னு சொல்றாங்களா, ரெண்டுக்குள்ள கேப், இந்த கேப் தான் 560 கிலோமீட்டர். எஸ், 560 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப இங்க இருந்து இந்த ஏங்கிற ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 30 kbh, அது 30 km/h. அப்ப அங்கே இருந்து கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 90 kbh, 90 km/h. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். சாரி, இந்த ஃபோர்த் சம் பாருங்க. இந்த ஃபோர்த் சம்ல பாருங்க, the distance between two stations A and B is 560 km. இந்த ட்ரெயின் A trains leave station A at the speed of 30 km/h. At the same time another train departs from station B at the speed of 90 km/h. Then what will be the distance of the points where both of the trains meet from point A? அதாவது AB அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு. ரெண்டு ஸ்டேஷனுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 560 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புது, அதோடைய ஸ்பீடு வந்து 30 km/h ஸ்பீட்ல கிளம்புது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் பியை நோக்கி போகுது. அண்ட் தென் பிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் அங்கிருந்து கிளம்புது, 90 km/h ஸ்பீட்ல அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி வருது, டுவர்ட்ஸ் ஏ நோக்கி போகுது. இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறான்னா, இந்த ரெண்டு ட்ரெயினும் எந்த டிஸ்டன்ஸ்ல ரெண்டும் மீட் பண்ணும். டிஸ்டன்ஸ்னா அவன் என்ன டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான்னா, ஏல இருந்து கிளம்புறல அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதானா வேர் போத் ஆஃப் த ட்ரெயின்ஸ் மீட்ஸ் ஃப்ரம் ஏ பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த ட்ரெயினும் மீட் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 516 போட்டோம். ஏலேருந்து கிளம்புறதுனால டுவர்ட்ஸ் பி 30 km/h, இங்கே டுவர்ட்ஸ் ஏ 90 km/h. ஸோ ரெண்டுக்குள்ள ஸ்பீட் ரேஷியோ பார்க்குறேன். ரெண்டுக்குள்ள ஸ்பீட் ரேஷியோ பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா, இது 30 அது 90. ஸோ ரேஷியோ 1:3 அப்படின்னு ரேஷியோ இருக்குது. 1:3 அப்படி ரேஷியோவில் இருக்குது. இப்போ இந்த 1:3 ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 516 இருக்கா. ஓகே, இது ரெண்டு ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 4. இந்த 4 தான் 560. அப்போ 1 வந்து என்ன இருக்கும் 140 அப்படின்னு. சரி, இந்த 4 டிவைட் பண்ணீங்கன்னா 140. ரேஷியோ 4 வந்து 560னா 1 வந்து 140. அப்போ 1 வந்து 140 அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு தெரியுது அப்படின்னா, அப்போ ரேஷியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரேஷியோ 3:1:3 தான். அப்போ 1 வந்து 140னா ரேஷியோ 1 அது வந்து என்ன இருக்கும் 420 இருக்கும். 1:140னா 3 வந்து 420 ஆகும். ரேஷியோ 1 வந்து 140 400. அப்போ ஏங்கிற இது ஏ, அப்போ ஏங்கிற உள்ள வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் வந்து 140. அப்போ 140ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இது வந்து 420 கிராஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 420 கிராஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ட்ரெயின் இந்த இடத்துல தான், இந்த 140ன்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல தான் ஏலேருந்து 140, இந்த 140 இந்த இடத்துல தான்
ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணும், இந்த இடத்துல தான் ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லலாம். இதில் கொஷின் தான் பெருசாக இருக்கும், கொஷின் தான் பெருசாக இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் பெருசாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 560. ஸோ ரேஷியோ 30, ஸ்பீட் ரேஷியோ 30, 90 எடுத்ததுனால ரேஷியோ 1:3 எடுத்துக்கிட்டா இந்த 1 தான் ஏக்குலர் ரேஷியோ, 1 தான் ஏக்குலர் ரேஷியோ. சரியா? தென் அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ணா 4, 1:3, ரெண்டே ஆட் பண்ணா 4, 4 தான் 560. 1 இந்த என்ன பார்த்துருக்கோம் 140. இந்த 1ங்கிறது ஏக்குள்ள வேல்யூ 140. அப்போ இங்கேருந்து ஏ தான் கேட்டிருக்கான், ஏலேருந்து கிளம்ப எதாவது டிஸ்டன்ஸ் மீட் பண்ணணும்னு கேட்டிருக்கான். ஸோ 140 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. A train, fifth sum, a train crosses a pole in 45 seconds with a speed of 36 km/h. It crosses another train of the same length moving in the opposite direction in 30 seconds. Find the speed of the other train. அதை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, a train crosses a pole in 45 seconds with a speed of 36 km/h. ஒரு ட்ரெயின் வந்து 36 km/h ஸ்பீட்ல இருக்கு. இந்த ட்ரெயின் வந்து ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு 45 செகண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இட் கிராசஸ் another train of the same length. இந்த ட்ரெயினுக்கு என்ன லென்த் இருக்கோ அதே சேம் டைப் ஆஃப் லென்த் இன்னொரு ட்ரெயினுக்கு இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல, ரொம்ப முக்கியம், ட்ரெயின் சம்ல வந்து ஆப்போசிட் ட்ரெயின் சம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மீட் பண்ணுங்கன்னா ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணுவோம். அதனால ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணும்போது 30 செகண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, 30 செகண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த அதர் ட்ரெயின். அப்போ அதர் ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய லென்த் ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு நமக்கு தேவை என்னன்னா 36 km/h ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, 45 செகண்ட் ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இதை வச்சு ட்ரெயினுடைய லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஷார்ட்கட்டில் பார்த்துடலாமா? ஓகே, அப்போ 36 என்ன செய்யலாம், 36 kbh. இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 0 சேர்த்து 36. நம்ம ஷார்ட்கட்டில் 0 சேர்த்து 36. அப்போ 0 சேர்த்து அங்கே என்ன ஆகிடும், இது மீட்டர் ஆகிடும், இது செகண்ட் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நமக்கு தேவை 45 செகண்ட். அப்போ 45 செகண்ட் என்னங்கிறது பார்க்கணும். அப்போ 45 செகண்ட் பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவைட் பை 9 போடுறேன், போட்டால் 45. ஓகே, டிவைட் பை சாரி இப்படி வச்சுக்கலாம். சரி, இது ரொம்ப சிம்பிள் தான். 36க்கு வந்து 30. அப்போ 45 என்னன்னு பார்க்கணும். 45 பாருங்க, 36ல் 10 மல்டிப்ளை பண்ணால் 360 அதானே. அப்போ நமக்கு தேவை ஆன்சர் இருக்கும். இங்கேயும் 10 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன இருக்கும், 450. சரியா? அப்போ அந்த ட்ரெயினுடைய லென்த் நமக்கு கிடைச்சிச்சு 450 கிடைச்சிச்சு. சரியா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், ஒரு 0 சேர்த்து 36. ஸோ 36 360 நமக்கு தேவை 45. ஏன்னா அதோடைய ஸ்பீடு வந்து ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணது 45. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணதுன்னா ட்ரெயின் தன்னைத்தானே தன்னுடைய லென்த்தை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிற மீனிங்ல நான் சொல்லியிருக்கேன். அது பார்க்கும்போது 45 இஸ் 450. அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய லென்த் எனக்கு கிடைச்சிச்சு 450 அப்படிங்கிற கிடைச்சிச்சு. ஓகே, இது லாஸ்ட்ல செப்பரேட் பண்ணது தேவைப்படும், இருக்கட்டும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல, ஓகே சேம், ஓகே இன்னொரு ட்ரெயின் அதர் ட்ரெயின் கூட வச்சுக்கலாம். அதர் ட்ரெயினுக்கும் சேம் லென்த்னு கொடுத்துருக்காங்க, சேம் லென்த். அப்போ அதர் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ட்ரெயின் அதுவும் 450 தான், அதுவும் 450 சேம் லென்த் நம்ம கொடுத்ததுனால. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண இருக்கும் 900. ரெண்டையும் ஆட் பண்ணால் 900 மீட்டர். சரி, இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 30 செகண்ட்ஸில். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் இப்போ 900 மீட்டர்னு இருக்குல்ல. ஓகே, இதில் 900ல் ஒரு 0 கட் பண்ணி என்ன செகண்டோ அப்படி கொடுத்துரும், ஒரு 0 கட் பண்ணிட்டு என்ன செகண்டோ அது கொடுத்துரும். ஸோ 30 செகண்ட். ஓகேவா? 900ல் வந்து என்ன செகண்ட், ஒரு 0 கட் பண்ணிட்டு 30 செகண்ட். இப்போ நமக்கு தேவை என்னன்னா இங்கே 36 எனக்கு வரணும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த 0 கூட கட் ஆகிடும். கட் ஆகினா இருக்கும் 3 = 9. அப்போ இங்கே எனக்கு வந்து 36 வரணும். அப்போ இங்கே எனக்கு 36 இருந்தால் மட்டும்தான் இங்கே எக்ஸாக்டாக ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதில் 36 எனக்கு வரணும் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் பாருங்க. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 9. அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 108 இருந்துச்சா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 வருது. அப்போ 36 × 3ஆல் மல்டிப்ளை பண்ணா we get the answer. The answer is 108 is the answer. இந்த 108ங்கிறது என்னது, ரெண்டு ஸ்பீடும் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு பிளஸ் செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இங்க 108 இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இங்க 108 இருக்கும். அப்போ அவன் கேட்டது ஃபைண்ட் த
அதர் ட்ரெயின், அதை ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த அதர் ட்ரெயின். அப்போ அந்த 108ல இருந்து, அதாவது 108ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய ஸ்பீட் எவ்வளவு? 36 கழிச்சிங்கன்னா 72. அப்போ 72 kbh இதுதான் அதர் ட்ரெயினுடைய ஸ்பீடு. அதர் ட்ரெயினுடைய ஸ்பீடு. இந்த சம் பார்த்தோம்னா சின்ன ஒரு குழப்பமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் திருப்பி இவரோட சொல்கிறேன். அந்த சம்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து 36 km/h ஸ்பீடில் போகுது. ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு 45 செகண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இந்த ட்ரெயின் இதே ஸ்பீடு உள்ள ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினை வந்து கிராஸ் பண்ணுது. அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுச்சுனாலே அதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த் தான் அதோட லென்த் சொல்லிட்டாங்க. இதோட லென்த் தான் அதோட சேம் லென்த்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் பண்ணுது. அப்படி பண்ணும்போது 30 செகண்ட் ஆகுது. கிராஸ் பண்ணும்போது 30 செகண்ட் ஆகுது அப்படின்னா அதர் ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்கும். ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய ஸ்பீடு ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம் 45 செகண்ட், அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 36 கொடுத்துரும், ஒரு 0 சேர்த்து 36 நம்மளுடைய ஷார்ட்கட் படி. அப்போ ஓகே, இது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 சம் பார்த்துருக்கோம். அந்த 10 சம்மு எப்படி இருந்தது அப்படின்னா டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5. ஸோ 5 டைப்லையும் பார்த்தீங்கன்னா நார்மல் மெத்தடு ப்ளஸ் ஷார்ட்கட் மெத்தடு 2 டைப்பும் பார்த்துருக்கோம். ப்ளஸ் இது போக எக்ஸசைஸில் ஒரு 5 சம் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸில் கொஞ்சம் 5 சம் பார்த்துருக்கோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் இந்த எக்ஸசைஸை நீங்கள் இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷார்ட்கட் இதில் நம்ம பார்த்துருக்கறதுனால இந்த ஷார்ட்கட்டை ஒர்க் அவுட் பண்ணி அதை பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி நிறைய சம்ஸ் போடுறதுக்கு எக்ஸாம் டயத்தில் இதோட அதிகமாக சம்ஸ் போட்டு மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெய்லி அப்டேட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் சேனலில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரெண்டாவது, நம்மளுடைய சேனல் யூடியூப்பில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் அண்டு டெலகிராம் 3 இதுலேயும் இருக்குது. அது 3 லிங்க் உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஹோல்டர்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட பெட்டர் சாப்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதோடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு மூலமாக அவங்களை மீட் பண்ணுறேன். சரியா? வி வில் மீட் அகைன். தேங்க்யூ.